சுரேஷ் ரவியோட நந்திவர்மன் படம் டிசம்பர் 29 ரிலீஸ் ஆக போகுது. ஜிவி பெருமாள் வரதன் டைரக்ஷன்ல சுரேஷ் ரவி, ஆஷா கவுடா நடிக்கிறாங்க. விஜய் சேதுபதி, கத்ரீனா கைஃபோட மேரி கிறிஸ்மஸ் மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. ஸ்ரீராம் ராகவன் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி, கத்ரீனா கைஃப், சஞ்சய் கபூர், வினய் பத்தாக் நடிக்கிறாங்க. பிரிதம் மியூசிக் பண்றாங்க. ஜனவரி 12 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். நிறங்கள் 3 மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. மூவிக்கான ரிலீஸ் அப்டேட்டும் சீக்கிரமே வரப்போகுது. படத்தை முடிச்சு ரிலீஸ் ஆகாம வருஷ கணக்கா இந்த படம் இருக்கு. இந்த டைம் போஸ்ட்போன் ஆகாம ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கார்த்திக் நாராயண் டைரக்ஷன்ல அதர்வா, சரத்குமார், ரகுமான், ஜான் விஜய் நடிக்கிறாங்க. ஜேக்ஸ் விஜய் மியூசிக் பண்றாரு. தனுஷ் அவர் டைரக்ஷன் பண்ற 3வது மூவிக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இப்ப ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு லவ் படம்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. சரத்குமார், அனிகா சுரேந்திரனுக்கான போர்ஷன்லாம் இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்துக்கான மொத்த ஷூட்டிங்கும் அடுத்த வருஷம் மார்ச்ல முடிஞ்சிரும். அயலானோட செகண்ட் சிங்கிள் அயலா அயலா சாங் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு. தங்களான் படம் போஸ்ட் பண்ணாக்க சான்ஸ் இருக்குன்னு ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துச்சு. நானும் சொல்லியிருந்தேன். இப்ப இந்த படம் ஜனவரி 26 இருந்து மார்ச் 29க்கு தள்ளி போக சான்ஸ் இருக்குன்னு நியூஸ் வருது. அதே டேட்ல சூரிய சசிகுமார் நடிக்கிற கருடன் படமும் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சோ தங்களான் போஸ்ட் பண்ணாக்கி அந்த டேட்டுக்கு போனா இந்த 2 மூவிஸும் கிளாஷ் ஆகும். தங்களான் டீம் என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி 68க்கான டைட்டில் பாஸ் பசில்னு ஒரு சில நியூஸ் போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப அபிஷியலாவே சொல்லிட்டாங்க இந்த டைட்டில் கிடையாதுன்னு. வேற ஒரு வித்தியாசமான டைட்டில் இருக்குங்கிற மாதிரியே அர்ச்சனா கல்பத்தி சொல்லிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லுக் நியூ இயருக்கு வர சான்ஸ் அதிகம். அண்ட் இந்த மூவியோட கேஸ்ட்ல இப்ப எக்ஸ்ட்ராவா கஞ்சா கருப்பும் ஆட் ஆயிருக்காரு. தளபதி 69 கார்த்திக் சுப்ராஜ்னு சொல்றாங்க. இத பத்தி கேட்டிருக்கீங்க. இந்த நியூஸ் ரொம்ப வருஷமாவே போகுது. கார்த்திக் சுப்ராஜ் ரீசெண்டா சொன்னாரு தளபதிக்காக கதை இருக்குன்னு. ஆனா இது கன்ஃபார்ம் கிடையாது. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். லியோ படத்துல ஹிந்தி ஆக்டர் இல்லன்னு தான் 1000 கோடி வரலையா? எக்ஸாம்பிளுக்கு 2.0 அக்ஷய்குமார் மாதிரின்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. லியோல சஞ்சய் தத் இருக்காரு. அவரு ஹிந்தி ஆக்டர் தான். இந்த படத்துக்கு அது பிரச்சனை இல்ல. நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வரல, அதான் பிரச்சனை. நார்த் இந்தியால இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவா கூட வந்துருச்சு. ஆனா மல்டிபிளெக்ஸ்ல வராததுனால கலெக்ஷன் பெருசா எடுக்க முடியல. அஜித் விக்னேஷ்வன் படத்துல என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. போதுமான டைம் விக்னேஷ்வனுக்கு இருந்தும் AK 62க்கான கதையை ஃபுல்லா அவர் ரெடி பண்ணல. இடையில அவருக்கு கல்யாணம் ஆச்சு, எல்லாம் ஓகே தான். ஆனா இவ்வளவு பெரிய படம் கிடைச்சும் அதுக்கான ஒர்க் அவர் ஃபுல்லா பார்க்கல. அதான் டைரக்டரை மாத்திட்டாங்க. கேப்டன் மில்லர் அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த மாசம் அவங்க அப்டேட் கொடுத்தே ஆகணும். சோ அப்டேட் சீக்கிரமே வந்துரும். சூர்யா ஒரு ஹிந்தி படத்துல கர்நாடா நடிக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்ப மத்த கேரக்டர்ல யார் நடிக்கிறான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் இப்பதான் போகுது. ஸ்டோரி ஒர்க் எல்லாம் ஃபைனல் பண்ணி முடிச்சிட்டு இனிமேதான் கேஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். லியோல ரத்தம் தெரிக்கிற சீன் கெட்ட வார்த்தையெல்லாம் கட் பண்ணாங்க. ஆனா அனிமல்ல ஏன் பண்ணலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது UA சர்டிபிகேட், இது A சர்டிபிகேட். அதனால இதுக்கு பண்ண அவசியம் இருக்காது. பேராண்மை கலெக்ஷன் அண்ட் பார்ட் 2 வருமானு கேக்குறீங்க. கலெக்ஷன் இதுக்கு ட்ராக் பண்ணல. ஆனா படம் ஹிட் தான். பார்ட் 2 வராது. ராட்சசன் பார்க்கிங் படம்லாம் ஹிட் ஆஃப்லாப்பா. இதோட கலெக்ஷன் அண்ட் ராட்சசன் 2 வருமானு கேக்குறீங்க. 2 படமும் ஹிட் தான். ராட்சசனோட கலெக்ஷன் 20 to 25 கோடி. ராட்சசன் 2 ஃபியூச்சர்ல வர சான்ஸ் இருக்கு. தூதா சீசன் 2 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான ஒர்க் இன்னும் ஆரம்பிச்சா நான் சொல்றேன். சூப்பர் சிங்கர் சாம் விஷாலோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் ஒன்னும் கிடைக்கல. ஜெர்மன் படம் என்னாச்சு? வேல்பாரி அப்டேட்லாம் கேக்குறீங்க. ஜெர்மன் படம் ஃபியூச்சர்ல வரும்னு ரஞ்சித்தே சொல்லிருக்காரு. சங்கரோட அடுத்த படம் வேல்பாரியா இருந்தா என்னோட கெஸ் படி அடுத்த வருஷம் அப்டேட் வந்துரும். கங்குவா 38 லாங்குவேஜ்னு சொல்றாங்களே, அது உண்மையா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. உண்மையா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் எல்லா இன்டர்வியூலயும் அதை சொல்றாரு. சப்போஸ் அப்படி ஒரு ரிலீஸ் பண்ணலனா ஆடியன்ஸ் அவரை கேள்வி கேட்பாங்க. அது அவருக்கே தெரியும். சூர்யா மூவி சிங்கம் 2 ரீ ரிலீஸ் ஆகுமா? வாரணமாயிரம் ரீ ரிலீஸ் ஆயிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிங்கம் 2 2 படமும் ஃபியூச்சர்ல ரீ ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. வாரணமாயிரம் ரீ ரிலீஸ் ஆயிருக்கு. எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப நிறைய படம் ஏன் ரீ ரிலீஸ் ஆகுது? அதுக்கு என்ன காரணம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா காசு பார்க்கத்தான். இது எப்படி அவங்களுக்கு பெனிஃபிட்டோ நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அது என்னன்னா இந்த படம் வரும்போது நம்ம தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிருப்போம். ஆனா இப்ப திரும்ப ரிலீஸ் ஆகும் போது பார்க்காதவங்க போய் பாத்துக்கலாம். சோ இதுல அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு, நமக்கு பெனிஃபிட் இருக்கு. அனிமல் மூவி தமிழ்ல ரீமேக் பண்ணா யார் நடிச்சா நல்லா இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ரீமேக் ஆகாது. அப்படியே ரீமேக் பண்ணா கூட நம்ம ஹீரோஸ் நடிக்க கூடாது. அந்த மாதிரி படம் இது. நல்ல டைரக்டர் எல்லாம் நடிக்க வந்துட்டா யார் நம்மள என்டர்டெயின் பண்றதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு பிரதீப் மாதிரி. அவரு டைரக்ஷனை விடல, ஃபியூச்சர்ல ஒரு டைரக்ஷன் பண்ணுவாரு. எல்லாமே ஒரு எதிர்பார்ப்புக்கு தான். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப ஒரு 4 வருஷம் கழிச்சு அவரு டைரக்ஷன் பண்றாருன்னு வச்சுப்போமே. அப்ப என்ன ப்ரமோஷன் பண்ணுவாங்கன்னா, லவ் டுடேக்கு அப்புறம் பிரதீப் ரொம்ப வருஷம் கழிச்சு டைரக்ஷன் பண்ற படம் இதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ப்ரமோஷனே போகும். அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வரும். அதுக்கு தான் இந்த கேப். மத்தபடி ஒரு டைரக்ஷன் விடல. ஹாரிஸ் ஜெயராஜ் லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. துருவ நட்சத்திரம் அண்ட் பிரதர் இந்த மூவிஸ்க்கு பண்றாரு. அன்பறிவு டைரக்ஷன்ல லோகேஷ் அனிருத் நடிக்க போறதா சொல்றாங்க. அது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மைதான். ஆனா அது இப்போ நடக்காது. கண்டிப்பா டைம் ஆகும். இதை லோகேஷே சொல்லிட்டாரு. ட்ரெயின் டு பூசன் படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது கொரியன் படம் நினைக்கிறேன். நம்ம ஒரு படமா இருந்தா எனக்கு ஹிட் ஆஃப் ஃபிளாப்பான்னு தெரியும். இந்த படத்துக்கு எனக்கு தெரியல.
நேத்து நான் டங்கி பத்தி சொன்னது சரியா புரியல, தமிழ்ல இது வராதா? அண்ட் இந்த படம் ஓடிடில வரும்போது தமிழ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ்ல இந்த படம் தியேட்டருக்குலாம் வராது, அதை தான் நேத்து நான் சொன்னேன். சப்டைட்டில்ஸ் இங்கிலீஷ்ல வரும், அதை படிச்சு பார்த்தா புரிஞ்சுக்கணும். ஓடிடில வரும்போதும் தமிழ்ல வர சான்ஸ் கம்மி தான். கல்கியோட பட்ஜெட் அதிகமா இல்ல ஆதிபுருஷோட பட்ஜெட் அதிகமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆதிபுருஷுக்கு தான் அதிகம். இந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் நேத்தே சொல்லிட்டேன் நண்பா. சோ நேத்து வீடியோ நல்லா பாருங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.